ஜூஸுனா இதுதாங்க ஜூஸு அப்படி இருந்துச்சு. ஹாய் ஆல், நாங்கள் கொஞ்சம் வேலையாக திண்டுக்கல் வரைக்கும் போக வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ நான், என் சிஸ்டரோட பொண்ணு, எங்கள் அக்கா பொண்ணு 4 பேரும் கிளம்பிட்டோம். எங்கள் அக்கா எப்போல்லாம் நாங்கள் வெளியில் போகிறோமோ அவங்க மகளை வந்து மாட்டி விட்ரும் எங்ககிட்ட. ஸோ எப்போயுமே பார்த்துட்டே இருக்கும், யாராச்சும் வெளியில் போகிறாங்களா பசங்களை தள்ளிவிட்டு நம்ம நிம்மதியாக உட்காரலான்னு சொல்லிட்டு. உங்கள் வீட்டில் இப்படி ஒரு அக்கா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நாங்கள் போன டயர்டில் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு போனது ஜூஸ் கடைக்கு. அங்கே போய் இந்த ஜூஸ் வாங்கி தான் குடித்தேன். ஆக்சுவலி யாரோ வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு நானும் வாங்கினேன். கலர் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. ஜஸ்ட் 20 ருபீஸ் தான். ஃப்ரூட் மிக்ஸ்சர்னு சொன்னாங்க. ஆல் கைண்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக அண்ட் எம்மியாக இருந்துச்சு. அண்ட் அங்கேயே திண்டுக்கல் வந்து நாங்கள் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருந்தோம், வெஜிடபிள் மார்க்கெட்டுக்கு. ஸோ ரேண்டமாக ஒரு நாள் வந்தப்போ இங்கே வந்து அஃபோர்டபுளாக இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நாங்கள் எப்போல்லாம் திண்டுக்கல் வருவோமோ அப்போல்லாம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு போயிடுவோம். இந்த சின்ன பசங்களை கூட்டிகிட்டு போயிட்டு எங்களுக்கு பிரச்சனையே இதுதாங்க. அது வேணும் இது வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. 3 hours later. அவங்கள ஒரு வழியாக சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டோம். வந்து நல்லா தூங்கிட்டோம். வெயிலுக்கும் அதுக்கும் சரியான டயர்டு. தூங்கி எழுந்திரிச்சு வீட்டில் வந்து ஸ்டவ் க்ளீன் பண்ணுறது, வீடு துடைக்கிற வேலை நிறையா இருந்துச்சு. நானும் என் சிஸ்டர் 2 பேரும் சேர்ந்து அதுவும் பண்ணிட்டோம். அப்போயே பாப்பா டவுட் கேட்டு வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு மறுபடியும் வீட்டு வேலை தான் ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் வேறு வெயிலில் போயிட்டு வந்தோமா, சரியான டயர்டாக இருந்துச்சு. ஸோ வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் எதுவுமே பண்ணாமல் அப்படியே எடுத்து வச்சிட்டோம். நைட்டு தான் நாங்கள் அதெல்லாம் செக்ரிகேட் பண்ணிவிட்டு நைட் வந்து டின்னர் சாம்பாரும் அதுக்கப்புறம் வந்து காலிஃப்ளவர் ஃப்ரை செஞ்சுருந்தேன். ஆனால் காலையில் ஆரம்பிக்கும் வேலை, அது வந்து நைட் ஆனாலும் கண்டினியூஸாக போய்க்கிட்டே இருக்கும். வேலைக்கு என்ன பஞ்சமான்ற மாதிரி இருக்கேன் சுச்சுவேஷன். ஏதாச்சும் ஒரு வேலை கண்டிப்பாக எங்கள் வீட்டில் இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக ஃபைனலாக மாவெல்லாம் அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இதான் இன்றைக்கோட